Hi friends, welcome back to Mama with Babe. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமா போச்சு நாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு என்ன நடந்துருக்கு எது நடந்துருக்குன்னு தெரியல. லாஸ்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் போனேன். 4 நாளைக்கு முன்னாடிப்பா. நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தே 3 நாளைக்கு மேல ஆயி போச்சுப்பா. 4 நாளைக்கு முன்னாடி போனேன். சரி ஓகே 4 டேஸ்க்கு முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியலையா, ஒரே பிளாங்கா இருக்குது. ஸோ அதனால போயிட்டு ஏன் ரிலாக்ஸா இருப்போம், டென்ஷனை தூக்கி தலையில வச்சுன்னு வருவோம்னு கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்ன அங்க வீட்டுல பண்ணிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் குறை விட்டுருக்கு அப்படின்றது என் கண்ணுக்கு தெரியாது. நம்ம குறைக்கே பிறந்தவங்க கண்ணுக்கு தெரியும். அதனாலதான் கூப்பிட்டு போயினுக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். நல்லதுக்கே காலம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இத இப்படி செய்யணும்னு சொன்னா அது குறை, இத இப்படி மாத்துங்கன்னு சொன்னா குறை அப்படின்றது இவங்க பாஷையில அது. ஓகேவா? அப்படியே நான் குறைக்கே பிறந்தவளா இருந்துட்டு போறேன். ஏன்னா நான் பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் அங்க அனுபவிக்க கூடாது அப்படிங்கறதுனால நான் என் இஷ்டத்துக்கு எனக்கு சேஞ்சஸ் என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்றதுக்கு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா அதுல என்ன தப்பு பண்ணிருக்காங்கன்னு அப்பதான் நமக்கும் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கொஞ்சம் தொண்டை ஓரளவுக்கு பரவாயில்ல. டேப்லெட் எல்லாம் போட்டுன்னு இருக்கிறேன். பாருங்க, பிளாஸ்க்கும் கைமாவே சுடு தண்ணி. காலையில எழுந்த ஃப்ரெண்ட்ஸ், எழுந்து கொஞ்சம் வீடியோ வேலையெல்லாம் இருந்தது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப சாப்பாடு பருப்பெல்லாம் வேக வச்சுட்டு வந்துட்டேன். சரி, நம்ம அக்கா வந்தாங்களா, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, அதுக்குள்ள நாங்க சைட்டுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கெட் துணி துவைச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேன். காலையில இருந்து எதுவும் சாப்பிடலையா, பசிக்குது. சரி, நாங்க ஏதாவது இங்க சாப்பிடலாம் அப்படின்னு. மத்தியானம் லஞ்ச் தான் வீட்டுல ரெடி ஆயிட்டு இருக்கு. சரி, அதனால ஏதாவது வயிற்றுக்கு போட்டுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கிறோம். ஒரு டீ கடை, நம்ம ஏரியாக்குள்ள இருக்கிற டீ கடை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரீட் ஜூஸ் காஃபின்னு சொல்லிட்டு ஒன்று நல்லா இருக்கும். பாக்குறதுக்கு என்ன சொல்ற, ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கும். என்னப்பா சாப்பிட? பிரெட் ஆம்லெட். டேஸ்ட் முக்கியம் இல்லப்பா, காலையில முட்டை சாப்பிடுறது முக்கியம். அதனால தான் சாப்பிட்டு இப்பதான் வீடு ஒரு வேலைதான் பண்ணி பார்த்துருக்காங்க. செமையா இருக்கா பள்ளிகள் இல்லையா? ஆமா, இங்க பாருங்க, கிளீன் எல்லாம் போட்டாச்சு, எல்லாத்துக்குமே கிளீன் போட்டுருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது கிளீன் பண்றதுக்கு கஷ்டம் அப்படின்னு. இதுல கிளீன் பண்றதுக்கு என்ன கஷ்டம்னு எனக்கு தெரியல. இதுதான் இருக்கிறதுலே ஈஸி கிளீன் பண்றதுக்கு. கொஞ்சம் மாடர்னா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணாதான் கொஞ்சம் மாடர்னா தெரியும். ஏன்னா இப்போதைக்கு எல்லாம் பிரைமர் அடிச்சு தானே விட்டுருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நமக்கு வேணுங்கிற கலர்ல பெயிண்ட் பண்ணணும் இல்லை. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பத்தியா கிரில் கேட் போட்டுருக்காங்க. வாவ், நீ இதை இப்பதான் பாக்குற. இவ்வளோ வெயிட் ஆகுது. வெயிட்டா தான் நான் போடணும் கிரில் கேட்ட. இவ்வளோ வெயிட் ஆகுது. இன்னும் வீடு ஃபுல்லா பட்டி பார்க்க ஆரம்பிக்கலையா? அதுக்கப்புறம் இங்கேயும் போட்டுருக்காங்க. ஓ, இங்கேயும் போட்டாச்சு. எதை மூடி வச்சிருக்காங்க? நல்லா இருக்கிறது, சூப்பராக இருக்கிறது. அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேலெல்லாம் போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீழே கிரில்கேட் எல்லாத்தையும் மாட்டிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ டோரு இது எனக்கு பின்னாடி. அதான் பேக் சைட் டோர் தான், மெயின் டோர் வரலான்னு நினைக்கிறேன். அந்த இந்த டோர் ப்ரீமியம் டோர் இதெல்லாம் அப்பெல்லாம் மாட்டுவாங்க, இப்போ மாட்ட மாட்டாங்கல்ல. இப்பெல்லாம் கிடையாது, எல்லாத்தையும் இதெல்லாம் போட்டாதான். குப்பைக்கூலமா இருக்குப்பா. ஆமா, குப்பைக்கூல கிளீன் பண்ண சொல்லுங்க. அன்னைக்கே யாருன்னா கிளீன் பண்ண முடியாத இது பண்ணுவாங்க. டைல்ஸ்காரனா இருந்தா வந்து கிளீன் பண்ண சொல்லுவாரு. ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு. எல்லாமே ஃபினிஷ் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஃபினிஷிங் வேணும், எது செஞ்சாலும் ஒரு ஃபினிஷிங் இருந்தாதான் நல்லா இருக்கும். உண்மையிலேயே அதுதான். நீ இப்ப இருக்கிற மூஞ்சி ஃபினிஷ் இல்லாம இருக்குது பாரு. மேக்கப்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணோன்னு பளபளபளனுங்கிறல்ல, அந்த மாதிரி தான். ஆனா பார்க்கணும், இன்னும் செவருலாம் எதுவுமே பார்க்கலையே, வெறும் ஃபால் சீலிங் மட்டும் தான் பார்த்துட்டு பில்லம் செய்யறோம். ஆமா ஆமா, எல்லாத்தையும் பார்க்கணும். அதான் ஃபால் சீலிங்ல தானே தேய்ச்சின்னு இருப்பாங்க. ஓ, உன்னை மாஸ்க் போட்டு வர சொன்னாங்கல்ல, நீ மாஸ்கே போட்டு வரல. அப்படியே மேலெல்லாம் பல இருக்குது. ஓ, இங்கே தான் அது சுற்றி வர அந்த லைட் எரியுறதா?
என்னது? ஏய் பார்த்து நீ அந்த ஓரத்தில் நிற்கிற. என்னப்பா அதை போட்டு நோட்டின்னு தெரியல. சரி இங்கே ஏன் ஃபோல்டிங் போட்டிருக்காங்க? பழகிடும்பா. எதுவும் கீழே எதிரில் எல்லாம் ஒரு ஆயில் இல்லை. ஓகே. ஓ அந்த சைடும் போட்டாச்சா கிரில்லு? இது மௌலி ரூமு, இது பாப்பா ரூமு. மேலும் கிரில் போட்டாச்சுல. ஸோ மேலே கிரில் போட்டிருக்குமேப்பா, போய் பார்க்கணுமேப்பா. எல்லாத்தையும் நோண்டின்னுங்கிற எப்படா முடியும்னுக்குதா? இப்படி தான் எனக்கு அன்னைக்கு இருந்தது. கொஞ்சம் தேய்கிறத நிறுத்திட்டு மேலே போ. பார்த்து ஓ இன்னும் இங்கே போடலையா கிரில்லு? ஓ அந்த பக்கம் இருக்குதா? ஓகே. செவுத்துல தான் ஓட்டை போட்டு பண்ணணும். ஹாய் ஹாய். வீடு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இப்போ மேலெல்லாம் ஒரே இது பட்டுருக்குதுப்பா. சோர்ப்பா சுண்ணாம்பு தேய்க்கிறாங்கல்ல. வந்து ஒயிட்டுன்றதுனால உந்தில் தெரில, எந்தில் தெரியுது. சூப்பராக இருக்குது. ஓகே. ஓ இப்போ இந்த கேப்ல இந்த சுத்தி வர அந்த லைட் எரியும்ல. ஸோ இந்த இடத்துலயும் ப்ரொஃபைல் லைட் தான், இங்கேயும் ப்ரொஃபைல் லைட் தான். 4 லைட்டுக்கு ஒரு சுற்றி, இந்த 3 லைட்டுக்கு ஒரு சுற்றி, இந்த 2 லைட்டுக்கு ஒரு சுற்றி மாற்றி மாற்றி கொடுப்போம். அப்படிதான் நம்ம இந்த 4 லைட்டு தான் மெயின். இது வீடியோ எடுக்கும்போது இந்த மாதிரி எடுக்கும்போது தான் நம்ம ஆன் பண்ண போகிறோம். மற்றபடி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ப்ரொஃபைல் லைட்டுக்குலாம் ஒரு சுற்றி, இந்த ப்ரொஃபைல் லைட்டுக்கு ஒரு சுற்றி, அந்த ப்ரொஃபைல் லைட்டுக்கு ஒரு சுற்றி அப்படின்றத கொடுத்துருவோம். அப்போதான் வந்து நம்ம கரெக்டாக வரும். இந்த மொத்த ப்ரொஃபைல் லைட்டுக்கு ஒரு சுற்றி அப்படி இருக்கும் கனெக்ஷன். அப்போதான் வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும். நிறைய சுற்று இருக்கும். காட்டு இல்லை தொடர்த்த. ஆமாம் நம்ம ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. அப்போ கிளாஸ்ல எல்லாம் நம்ம தலையில் இருக்கா? ஃபோன்ல எல்லாம் இருக்கு. ஃபோன்ல எல்லாம் இருக்கு. ஆமாம் என் பொட்டி கீழே வந்துச்சு. ஓகே ஓகே. ஹாப்பி ஹாப்பி. நீ தான் டார்ச்சர் பண்ற. என்ன மாசம் வந்து மார்கழி மாசம். வேணாம் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு அதை மட்டும் என் குறை நொட்ட விடுவானேன்னு யோசிச்சு இருக்கேன். இன்னும் க்ளீனே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. எப்போ க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியல. வேலை நடந்துகிட்டே இருக்குதுப்பா. டைல்ஸ் இப்போ வந்து வேற குறை டைல்ஸ் எல்லாத்தையும் போட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி எல்லாத்தையும் கிடச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்டீரியர் நம்ம விட்டோம்னா இன்டீரியர் தான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கணும்.
என்னப்பா ஆராய்ச்சி பண்ணிருக்கா? லெமன் செடி யாரோ திருடிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க காணும்ல உங்க லெமன் செடிய? இல்ல எப்படிப்பா வீடியோ எடுக்கிற? அங்க பாருங்க காணோம். லெமன் செடியே காணோம். மஞ்சள் கவர்ல கவர் தான் இருக்குது. நானும் இந்த லெமன் பழுக்கும் பழுக்கும் பார்த்ததுல செடியே காணாம போயிடுச்சுப்பா. யார் எடுத்துன்னு போனா அதை போய்? அதை போய் ஏன் பிச்சு போட்டாங்க? நான் அது பாட்டு கிளனேன்னு ஒரு வாரமா தானே. நல்ல செடி நல்லா வளர்ந்து நின்றுது. காயெல்லாம் நல்லா விட்டு நான் மவுளுக்காக தான் வச்சேன். அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்க ஒரு லெமன் பிரியம் அது ஒரு லெமன் தின்னிங்க சேர்த்து. சரி அழகா பொறிச்சு அது ஜூஸ் போட்டு குடிச்சுக்குன்னு பார்த்தா லெமனையே காணும் இப்போ. சரி இந்த இடத்துல இந்த கொண்டி கொடுத்துட்டாங்க. அப்ப அதை லாக் பண்றதுக்கு இதுக்கு டோர் இங்கதான் வருமா? டோர் இப்படி வரா எப்படி திறக்கும்? சரியா இப்படி திறக்கிறது ஓகே. ஆனா இவனுக்கு அப்படி டீசர்ட் எப்படி வரும்? ஆக்சுவலா ஒரு தப்பு பண்ணிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா அந்த நேரத்துல எனக்கு ஐடியா தோணுதா எனக்கு இப்ப தோணுது. ஆக்சுவலா இந்த 2 பேருக்கும் ஒரே பால்கனி அக்சஸ் பண்ணது வந்து தப்புன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த இது டோருக்கு பால்கனிங்க கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இவனுக்கு இந்த பக்கம் நமக்கு இடம் இருக்கு. ஆமா இந்த பக்கம் ஒரு 3 அடியில வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிராயிங் இப்படிதான் போட்டிருப்போம். பால்கனிக்கு வர மாதிரி தான் போட்டுருந்துருப்போம். ஆமா கரெக்ட். நமக்காக போட்டிருப்பாரு அந்த ஓவல் ஷேப்ல. இங்க ஒரு இது வந்துருக்கும். இதுக்கு மேலேயே ஒண்ணு நமக்கு வந்துருக்கும். ராயல் டோர் தான் அங்க வருமா? எது ராயல் டோர் தான் பேக்ல வருமாமா? இதுதான் ஃப்ரண்ட் டோர். ஆமா இது லாஸ்ட் வச்சிருக்காங்க. ஒன்னொன்னா நகர்த்தி அந்த பக்கம் வெயிப்பா. இங்க வெயி இல்லைன்னா அந்த பக்கம் வெய்ய. அந்த செவுர்ல வெயி. வெயிட்டா இருக்கா? என்ன ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்குல்ல? கரெக்டா தான் இருக்கோ? கட் பண்ணி போடுவாங்களா? இது ரெண்டும் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு மோனா டோருக்குன்னு நினைக்கிறேன். மோனா ரூம்ல மௌலிக்கு தான் தனியா செஞ்சிருக்கோமே. நீ அப்படி இழுத்தா வராது, மேல உளுந்துரும். நீ எடுத்து வைக்கிறதா இருந்தா வெயிலனா பாக்காத வா போலாம். எடுத்து வைக்கிறதா எவ்வளவு தூரம் எடுத்து வச்சிருக்க? அப்ப எடுத்து வைக்க முடியலன்னா விட்டுரு வா பாக்காத. நீ கொடுத்த டிசைன் அப்ப அது மெயின் டோர் இது டிசைன் ஃபுல்லாவே இது அடிச்சாதான் தெரியும். அது வார்னிஷா? வார்னிஷ் பெயிண்ட் பண்ணுவாங்கல்ல? வார்னிஷ் பாலிஷ் இதே கலர்லயே பாலிஷ் பண்ணி விட்டுருவாங்க. நீ கம்முன்னு இருக்கியா கொஞ்சம் கையையும் காலையும் வச்சுன்னு? ஆனா நீ இருக்கா பத்தியா சித்திரப்புள்ளி வேலை பார்க்கறதுக்கு ஆள்பா. அப்புறம் சித்திரப்புள்ளி வேலை பார்த்துட்டு இங்க புடிச்சிச்சு அங்க புடிச்சிச்சு. ஜெய் பாகுபலின்னு தூக்குற நீ. என்னப்பா உன் வெயிட் இருக்குமாப்பா? என் வெயிட்டை விட ஜாஸ்தியா தான். என்னவே உன்னால தூக்க முடியுதா? ஒரு போட்டோ கேவலம் அதை எடுக்க முடியல உன்னால. அதுக்கு எவ்வளவு டேக் போன நீ? நீ எவ்வளவுப்பா? 80 கிலோப்பா நீ. ஆமா 80 kg. 70 கிலோப்பா. 75 கிலோ நீ. என்னை விட 5 கிலோ, உன்னை விட 5 கிலோ தான் நான் ஜாஸ்தி. இதெல்லாம் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணாதான் பாப்பலாம் தெரியும். அப்பா உன்னை விட நான் எத்தனை கேஜி கம்மியா இருந்தேன் தெரியுமா? உன்னை விட 5 கேஜி கம்மியா இருந்தவப்ப நானு. இப்போ 5 கேஜி ஜாஸ்தி இருக்கீங்க. அப்போ 10 கிலோ நான் ஜாஸ்தியா இருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. அது என்ன பண்ண முடியும்? ஓகே. எல்லாத்துக்குமே டோர் வந்துச்சு. மௌலிக்கு மட்டும் தான் வரலன்னு நினைக்கிறேன். மௌலி பாத்ரூம்க்கா? இல்ல பாத்ரூம்ல பால்கனிக்கா? பால்கனிக்கு. இங்க இது மெயின் டோர் ஓகேவா? வேலை முடிந்ததா? எல்லாம் முடிந்தது. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நான் டைல்ஸ் அண்ணா பாப்போம். டைல்ஸ் பே பண்ணிட்டியா? வந்துச்சா பேலன்ஸ் இல்லாத டைல்ஸ்? போயிடுச்சா? எப்ப வரும்? நாளைக்கு காலைல வந்துருமா? இன்னைக்கு அனுப்பிச்சு சொன்னேன். நீங்க நாளைக்கே அனுப்பிச்சுடுங்க. அந்த டைல்ஸ்காரன் நான் எல்லாம் பேசுனீங்க எல்லாத்தையும்? டைல்ஸ் வருது பேசிக்கலாம். புதன்கிழமை தான் வருவானுங்க. எப்படியா இருந்தாலும் எவ்வளவு நாளைக்கு வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். வந்ததுன்னா இறக்கி எங்கேயாச்சும் வைக்க சொல்லிடலாம். இன்னும் இதுக்கப்புறம் நமக்கு என்ன புதன் வியாழன் தான் நம்ம வரணுமா இங்க? வியாழன் வந்தா போதும்ல. அவர் வந்து அவர் போட ஆரம்பிச்சிட்டாருன்னா டைல்ஸ் எல்லாம் போட்டு அழகா பார்த்துட்டு எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபுல் இன்டீரியர்ஸோட பார்க்கணும். அதுதான் எனக்கு ஆசை. என்ன பீமா? தொங்கிக்கினே தான் பேசுவியா? ஓகே. எனக்கு ஒரு டவுட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு நாங்கள் நவம்பர் 22 வந்து கார்த்திகை மாதம் வைக்கலான்னு யோசிச்சோம். இப்போ வந்து நவம்பர் 22 கார்த்திகை மாதம் கிடையாது, நம்மளால பண்ண முடியல. ஏன்னா இன்டீரியர் ஒர்க் முடியாமல் நான் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்களுமே சொன்னாங்க எங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் 45 days அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப எனக்கு நல்ல நாள் பார்த்தா எனக்கு டிசம்பர் 15 நல்ல நாள் முடிஞ்சுதா. அதுக்கப்புறம் வந்து மார்கழி வந்து டிசம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுது. எங்களுக்கு வந்து கிறிஸ்மஸ் வந்து 25th. ஓகேவா? அதுக்குள்ள நாங்க இங்க உள்ள வரணும்னா முடியாது. கரெக்டா? அதெல்லாம் ஆண்டவர் மாதாவும் பார்த்துப்பாங்க. அவங்க இன்டீரியர் வேலை முடிக்கணுமே. இன்டீரியர் வேலை எல்லாம் கச்சா முச்சா நாங்க அப்படி போட்டு வச்சிருப்பாங்களே. அதனால அவங்கள இப்ப விட்டா கூட இப்ப என்ன ஒண்ணு 1 மாசம் இருக்குதா? 1 மாசம் தான் இருக்குது. 30 days. அதுக்கு முன்னாடி அமௌண்ட் ரெடி பண்ணணும். அமௌண்ட் என் கைக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ. அப்புறம் கிரௌப்ரேஷன் ஜனவரியில தான் வைக்க முடியும். எல்லாத்தையும் வச்சுட்டு முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி நம்ம ஃபண்ட் ரெடி பண்ணி நம்ம இன்டீரியர் முடிச்சு வர்றதுக்கு தை மாசம் வந்துடும். கரெக்டா இருக்கும். பாப்போம். அப்போ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன எழுதி இருக்குது, என்ன பொறித்து இருக்கிறாரோ ஆண்டவர் மாதாவும் அதுதான் நடக்கும். ஆனா அடுத்த வருஷம் இங்கதான். அதுல எந்த மாற்றம் செலிப்ரேட் பண்ணுவோம்னா என் பர்த்டேக்கு நான் இங்கே இந்த இந்தியாலே இருக்க மாட்டேன். இந்தியாலே இருக்க கூடாதா? என் பர்த்டேக்கு நான் இந்தியாலே இருக்க மாட்டேன். சரி ரைட் ஓகே. அது வரும்போது பாத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கண்ட்ரில தான் ஃப்ரெண்ட்ஸ் என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன். நானும் பல வருஷமா எப்படிப்பா நான் கேக் வெட்டும் போது என் தலையில ஸ்னோ விழணும். இல்ல எப்படி நம்ம போக முடியும்? ஏன் போக முடியாது? ஜனவரி 10ன்னா தையே அதுக்கப்புறம் தான் வருது. அப்புறம் காசு இல்ல நான் சேர்த்து வைக்கல. பர்த்டேக்கு எவ்வளவு பெரிய கிஃப்ட் தரமா வந்து நிக்குது. நீ சேர்த்து வச்சு என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சா உனக்கு? எனக்கு எப்பவுமே சேர்த்து வைக்கிற பழக்கம்லாம் இல்ல. கேட்டா உன் பர்த்டேக்கு சேர்த்து வச்சு நான் கிஃப்ட் வாங்கி தரணும்னு. ஆமா ஆமா. நான்சென்ஸ். சரி வா வா வா. உனக்கு வீடே கிஃப்ட் பா உன் பர்த்டேக்கு. இதுல போத்தா நம்ம ரெண்டு பேருமே நம்ம ரெண்டு பேருக்கு நம்மளே படிக்கிற கிஃப்ட் இது. அத விட்டு இத வந்து என் பர்த்டேக்கு நீ சேர்க்க கூடாது. இவ்ளோ பெரிய கிஃப்ட் குத்துக்கிறேன் நான் உனக்கு. இப்பதான் சொன்னேன் உன் பர்த்டேக்கு இது கிஃப்ட், என் பர்த்டே கிஃப்ட். அது போக நீ எனக்கு என்ன கிஃப்ட்? அதான் நம்ம ரெண்டு பேருக்கு சேர்ந்தது தானே. என் பர்த்டேக்கு இதான் கிஃப்ட், உன் பர்த்டேக்கு இதுதான் கிஃப்ட். உன் பர்த்டேக்கு என்னோட கிஃப்ட் வேணாமா? சொல்லிடு. அது வரும்போது பாத்துக்கலாம் விடு. ஏடானா வாய் சொல்ல வருதா? அது வரும்போது பாத்துக்கலாம். வருது ஃப்ரெண்ட்ஸ். தரமா வந்துருக்கு. என்னன்றத பார்க்கலாம். சீக்கிரம் போலாங்க. பாரு தூசி அப்படியே மேல இருந்து கொட்டுது ஃபுல்லா. வா போலாம் போலாம். அலர்ஜி ஆகும். பேச உள்ள போகுது அப்படியே. ஆமா அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஊருக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் நாங்க சமைச்சுதான் சாப்பிடுறோம். புரியுதா? பா நான் வச்ச குழம்புப்பா. இந்த ரசம், சாம்பார். என்ன வேணும் உனக்கு? எனக்கு சாம்பார் தான்ப்பா வேணும். சாம்பார் தான் வேணும். கலக்கணும். உனக்கு என்னடா சாம்பாரா ரசமா? ஏதோ ஒண்ணு ஊத்தலாமா? நீ வீட்டு சோறு குத்தா போதும் அப்படின்னு நியாயமா பேசுறான்னு நினைக்காதீங்க. அதனால சாம்பார் தான் கிடைக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சைட்டுக்கு போயிட்டு வந்து சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துருக்கணும். என்ன பவுடர்? பட்டி பவுடரா? ஃபுல்லா உள்ள போயிருக்கும். உள்ள போயிருது. தோட்டக்குள்ள பவுடரா சுத்தின்னு கிடக்குது. 7:30 மணி படத்துக்கு கரெக்டா வந்துட்டோமா? மௌலி அள்ளி போட்டு வந்துட்டோம் வர வழியில. 7:30 7:20 ஆச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் பார்த்துட்டு வந்துட்டோம். படம் நல்லா இருந்தது. ஒரு தடவை பார்க்கலாம். லவ் மூவி நல்லா இருந்தது. சென்டிமெண்டா, காமெடியா, த்ரில். அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்விஸ்டா இருந்தது. நல்லா இருந்தது இல்ல? நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சினிமாக்கு போயிட்டு வந்துட்டோம். சொல்லியிருப்பேன் படம் சூப்பரா இருந்தது. எல்லாருமே நல்லா. ஹர்ஷத் கான் ஆக்டிங் சூப்பர். நல்லா பண்ணிருக்காரு. ஆல்ரெடி தான் அவங்க எல்லாருமே வராங்களே. அதெல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருந்தது. கதையுமே நல்லா இருந்தது. கண்டென்ட்டே இல்லாத நிறைய படங்களுக்கு நடுவுல ஒரு கண்டென்ட்டோட கதை வந்தது. ஏன்னா கண்டென்ட்டா இருந்துச்சு, அதனால நல்லா இருந்தது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா சமைச்சு சாப்பிடணும்னு ஒரு குறிக்கோளோட நானுமே வந்து 500 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு வந்துச்சுவேன். இன்னும் ஒரு 4 காயை வாங்கிட்டு 500 ரூபான்ற நீங்க எவ்வளவு விக்குது? ஓடு சும்மா அவனுக்கு வந்துருது. என்ன வாங்கிட்டு வந்துக்கிற நீ? இப்ப காட்டேன். பீன்ஸ், கத்திரிக்காய், அப்புறம் வந்து வாழைப்பழம், அதுக்கப்புறம் கீரை, காலிஃபிளவரு, இது என்ன பேரு, தண்டு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய், தேங்காய், முட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளோ வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நானு. சரி, இதை வந்து கருவேப்பிலை பொடி செஞ்சு சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை துவையல் செஞ்சா எப்படி இருக்கும், கருவேப்பிலை சாப்பாடு செஞ்சா எப்படிதான் இருக்கும், செஞ்சு பாத்துருவோமா? இவ்வளோ கருவேப்பிலை இருக்கு. என்ன சொல்ற? 25 ரூபாய்க்கு கொடுத்துருப்பாரு, வாங்கிட்டு வந்துருப்பேன். 20 ரூபாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டாங்கன்னு பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.